அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அண்டு ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸில் உங்களுக்கு கமிஷன்ஸ் பற்றியெல்லாம் வரும். பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரினா நீங்கள் பர்ச்சேஸ் இந்த இயர் நீங்கள் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணிங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம டேஷ்போர்டு மெனுவில் இருக்கோம். டேஷ்போர்டு மெனுவில் இருந்து நீங்கள் டேஷ்போர்டு பேனல் ஓப்பன் பண்ணிடுறீங்க. இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஒன்று இருக்கும். இந்த பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஆர்டர் கோடு எல்லாமே வந்துடும், உங்களுக்கு டேட் வைஸ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெய்டா அன்பெய்டா எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்றது வரும். வியூ பண்ணிங்கன்னா இந்த பில்லில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். பில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் மறுபடியும் கீழே இருந்தால் ரெஃபரல் அண்டு பே அவுட் ரிப்போர்ட் இருக்குது. பே அவுட் ரிப்போர்ட் பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பே அவுட் ரிப்போர்ட்னு யாராகிட்டருந்து எப்படி உங்களுக்கு கமிஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நாம் இதை இப்போ கிளிக் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ அந்த மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6130 ரூபா இருக்குது ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி ஜென்ரேட் ஆகிருக்குன்றது இதை வியூ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னால் ஸோ யார்கிட்டேருந்து பாருங்கள், மகேஸ்வரி சென்ட்ரலா பியூட்டி பார்லர் பாருங்கள், இவங்க ஆக்சுவலாக திருப்பூர். ஸோ இவங்க வந்து லெவல் 1ல் இருக்காங்க. இவங்களுடைய பர்ச்சேஸ் வந்து 3796 ரூபா. ஸோ 3796 பிவிக்கு நீங்கள் வந்து 15% நீங்கள் கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 569 ரூபா வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென் மஞ்சு அப்படின்றவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க? 953 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ லெவல் 1 அப்படின்றனால 15% கமிஷன் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து லெவல் 2 அப்படின்றனால உங்களுக்கு 82% கமிஷன் ஜென்ரேட். அப்போ யார்கிட்ட இருந்து பாருங்கள், யார்கிட்ட இருந்து எவ்வளோ கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ அதேமாதிரி லெவல் 2 அதேமாரி 3rd பேஜ் இந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், மாஷா பியூட்டி பார்லர் ஆக்சுவலாக இவங்க வந்து விருதாசலம் ஆக்சுவலாக பிரவீன் பானுன்னு சொல்லிட்டு. ஸோ மாஷா பியூட்டி பார்லர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1413 ரூபா வாங்கியிருக்காங்க. லெவல் 1 கமிஷன் 1413 ரூபா வாங்கினதுக்கு கமிஷன் 211 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய கமிஷன் சார்ட்ஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். தென் வந்து இந்த கமிஷன்ஸை நீங்கள் பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே அவுட் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு பாருங்கள், ஓப்பன் வித் ஜஸ்ட் ஓப்பன் வித் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பாருங்கள் யார்கிட்டருந்து இன்கம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6130 ரூபா ஜென்ரேட் ஆகிருக்கு. யார்கிட்டருந்து எப்படிலாம் கமிஷன் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ரிப்போர்ட்ஸ் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பெரிய டீம் இருந்து கமிஷன் என்ஜாய் பண்ணால் தான் உங்களுக்கு இந்த சார்ட்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இல்லாட்டினா உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு நில்லில் தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி அந்த ரிப்போர்ட் நான் பற்றி வரோம் மேஜர் எல்லாமே பார்த்தாச்சு. தென் வந்து சப்போர்ட் டிக்கெட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த சப்போர்ட் டிக்கெட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருக்குன்னா நீங்கள் மெயில் மாதிரி நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு அனுப்பலாம். ஸோ நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் எதை பற்றியது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிடலாம். ஸோ இந்த நீங்கள் அனுப்பக்கூடிய மெயில் வந்து ப்ரியாரிட்டி
லோவா, மீடியமா, ஹையா, எமர்ஜென்சியா அல்லது பொறுமையாக பார்க்கலாமா, மீடியமாக பார்க்கலாமான்னு. ஸோ உங்களுடைய கொரீஸ்க்கான அட்டாச்மெண்ட்டு, ஸோ என்ன டீட்டெயில்ஸ், இப்போ நீங்கள் ஒரு பார்சல் அங்கே அனுப்புகிறோன்னா சம் ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குன்னா அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டடாக வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் சைடுக்கு வந்துடும். அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே நாம் இந்த வெப்சைட்டில் வச்சுருக்கிறோம். ஸோ யூஸ் பண்ணுங்கள். மிகப்பெரிய நீங்கள் ஒரு குரோர்பதியாக வாங்க. உங்களுடைய கமிஷன் சார்ட் 40 பக்கம் 50 பக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு கமிஷன் சார்ட் வர அளவுக்கு உங்கள் டீமை பில்ட் பண்ணுங்கள். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.